வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நான் எச்சரிப்பா சொல்றேன், தேவ எச்சரிப்பு உங்களை நோக்கி வருது. கடைசி நாள கணக்கு கொடுக்க போறது உங்க பாஸ்டர் இல்ல, உங்க மாஸ்டர் இல்ல, உங்க பிஷப் இல்ல, யாரும் இல்லைங்க. அது ஒரு சின்ன மனுஷனா சாதாரண விசுவாசியா இருக்கலாம், போப்பாவே இருக்கலாம். கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கணும். நியாயந்திருக்க போறது வசனம் தான். அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு போட்டிருக்கு. வசனத்துக்கு பயந்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பாரம்பரியத்தெல்லாம் நீங்க ஒருவேளை பாருங்க, அறியாதிருக்கிற காலங்களை தேவன் காணாதவள் போல இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தெரியாத காலத்தில் நான் செஞ்சிட்டேங்க, அது வேற. இப்போ தெரிஞ்சிட்டியா? வசனம் தெரிஞ்சிட்டியா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? கீழ்ப்படி. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கேட்காத மாதிரி போயிடக்கூடாது. இந்த எச்சரிப்பை வேண்டாம்னு சொல்லி நம்ம அல்லல் தட்டிடக்கூடாது. ஆபத்து நமக்கு தான், வரப்போகிற தீங்கு நமக்கு தான். கர்த்தர் நம்ம மேல ரொம்ப பிரியம் உள்ளவரா? அதிகாலையிலே எழும்பி தம்முடைய தாசர்களை அனுப்புறாரு. அப்பா எச்சரிப்பா, அவங்களை எச்சரிப்பா. இந்த செதேக்கியாவை எச்சரித்தார் ஆண்டவர். செதேக்கியாவே, நீயும் உன் ஜனங்களை என்ன விட்டு போயிட்டீங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றீங்க, கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்றீங்க அப்படின்னு எச்சரிப்பை கொடுத்தாரு. ஆனா அவன் எச்சரிப்பை கேட்கல. அவன் ஜனங்களும் சேர்ந்து பரிகாசம் பண்ணாங்க, எச்சரிப்பு கொடுத்தவனை நிந்தித்தாங்க. வேதம் சொல்ல சகாயம் இல்லாமல் மடிந்து போயிட்டாங்க. எச்சரிப்பு ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. எப்பா ஒரு பாஸ்டர் பேசுறாரு நினைக்காத. சில பேர் எச்சரித்து பேசுறவங்கள கல்லெறிஞ்சு கொள்றவங்கள கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதாரு, தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்கிறவளே, எத்தனை முறை உன்னை சேர்த்துக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், மனம் இல்லாமலே போயிடுச்சப்பா. இன்னைக்கு உன் வீடு பாழாய் இருக்குன்னு சொன்னாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதி பாழா போயிடுச்சுன்னு பாருங்க. இப்படி பாழானதற்கு, பழுதுபட்டதுக்கு தேவ எச்சரிப்பை கேட்காம போயிட்டோமா? நம்ம மன அழுத்தத்துல, நம்ம மன கடினத்துல, முரட்டாட்டத்துல, பெருமையில, அகந்தையில எதிர்த்து நின்னதுனால, பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம விருப்பம் இல்லாம எதிர்த்து நின்னதுனால நம்ம வாழ்க்கையில விடாய்த்து போயிருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய வெளியில உபே பண்றது சில பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா சொல்றேன், நீங்க கீழ்ப்படிச்சு பாருங்க, பெரிய தீங்குல தப்பிச்சிருவீங்க. நீங்க உலகத்தின் மேல் வரப்போகிற கோபாக்கின் கர்த்தர் நம்ம தப்பிக்க பண்ணிடுவார். ஜஸ்ட் ஒபீடியன்ஸ் இஸ் இனஃப். அவர் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டா போதும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையா இருக்கு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கப்பா. அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். ஏன் கடினப்படுத்துற? சில வேளையில கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ரொம்ப பேசிட்டே இருப்பாரு. ஏன்பா இந்த அக்கிரமம் பண்ற, ஏன் இந்த அநியாயம் பண்ற, ஏன் இந்த பாவம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு ஒரு பிரதிபலன் இருக்குப்பா, இது ஆபத்தானதுப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா மனசை கடினப்படுத்திட்டு இதெல்லாம் ஒண்ணாகாது, எல்லாரும் செய்யறாங்க, அதை எல்லாரும் தான் பாக்குறாங்க, எல்லாரும் தான் ஈடுபடுறாங்க, எனக்கு மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. எச்சரிப்பை பெறும்போது பயம் வரணுமே தவிர நாம தப்பிச்சிருவோம் அப்படின்ற தைரியம் வந்துடக்கூடாது. தேவ பயம் எனக்கு தாங்க ஆண்டவரே. சில வேளையில கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பற்றி பேசுவார். அப்பா நீ செய்யறது தப்பு, நீ மன்னிச்சிரு, மனம் திரும்பிரு, உன் வழிகளை சீர்படுத்துப்பா, இவ்வளோ கோவம் உனக்கு வேணாம், இவ்வளோ எரிச்சல் வேணாம்ப்பா, எரிச்சலை தணிஞ்சிட்டோம், கசப்பு வேணாம்ப்பா, அதை விட்டுருப்பான்னு சொல்லுவார். அன்னைக்கு யோசிப்பு பாருங்க, கர்த்தர் தரிசனத்தில் அவனை எச்சரித்த போது தள்ளிவிடணும்னு இருந்த தன் மனைவியை சேர்த்து கொண்டான் பாரு. அழகு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு ஹார்ட் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் இங்கிருந்து எகிப்துக்கு போனா போயிட்டாரு, திரும்பவான்னு வந்தாரு. தான் சொந்த ஊரை விட்டு நாசரேத்துல போய் தங்கியிருந்தார். எல்லாம் எங்கன்னு கேட்டா கர்த்தர் சொன்னபடி செய்தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அது அவனுக்கும் ஆசீர்வாதம், தன்னுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். நம்ம கைட்டு செய்கிற ஏதாவது ஒரு கிரியையில கர்த்தர் ஏதாவது பேசுறது நம்ம இருதயத்தை உறுத்துதா? கர்த்தர் எச்சரிக்கிறாரா? வேண்டாம்ப்பா, இதை விட்டுருப்பா, இதை வேண்டாம், இது செய்யாத, இப்படி பண்ணாதப்பா, இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இங்க போகாதன்னு கர்த்தர் சொல்றாரா? எச்சரிப்பு மணியை நம்ம அடைச்சிடக்கூடாது. சிம்சோன் பலமுறை எச்சரிப்பை பெற்றான். அப்பா அம்மா சொன்னாங்க,
கர்த்தரும் பல விதங்கள் அவன் தப்பிச்சு போறதுக்கு எத்தனையோ வார்னிங் சைன்ஸ் கொடுத்தாரு. ஆனா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு அவன் நினைச்சிட்டான். அவன் பலத்தை நம்பிட்டான். நான் எவ்வளோ பெரிய பலசாலி, நிறையவே பிடிச்சவன் நான், இந்த பிரச்சனைலாம் நான் கையாண்டுருவேன். பட் ஒரு நாள் பிரச்சனை தலைமீறி போயிடுச்சு. அவனால ஹேண்டில் பண்ண முடியல. பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக கண் பிடுங்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளா மாறிட்டான். பாத்தீங்களா? கர்த்தர் நம்ம மேல ரொம்ப இரக்கம் உள்ளவரா அதிகாலையிலேயே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஊழியர்களை அனுப்பி எச்சரிக்கிறாரு. ஆயத்தப்படு, துன்மார்க்கத்தை விடு, பாவத்தை அறிக்கை செய், மனம் திரும்பு, இயேசுவின் வருகை சீக்கிரமா இருக்கு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடு. கர்த்தர் பேசுறாரு. ரொம்ப நாளா மனசை கடினப்படுத்திட்டே உட்கார்ந்திருக்கீங்களா? இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அணுக்கிற காலம். பாஸ்டர், இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில சில காரியங்கள்ல கர்த்தர் எச்சரிப்பை நான் பெற்றேன், ஆனா நான் மனம் திரும்பல. நான் தேவ பயத்துக்குள்ள போல, நான் ரொம்ப துணிகரமாயிட்டேன். இப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எச்சரிப்பு போடும்போது, இதுல தப்பிச்சிட்டோம்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம தாண்டிட்டோம்ல, அடுத்ததை பார்த்துக்கலாம், ஒன்னாகாது. இந்த மாதிரி நமக்குள்ள அந்த துணிச்சல் வரும்போதுதான் வரப்போகிற ஆக்கினை தீர்ப்புல தப்பிக்காம போயிடுவோம். நாம பலமுறை எச்சரிக்கப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான்னு பைபிள்ல போட்டிருக்கு. கர்த்தர் பேசுறாரு. எச்சரிப்பை கேட்காமலே நடந்துட்டு இருக்கோமா? டேடி பார்க்கல, மம்மி பார்க்கல, யாருக்கும் தெரியாது, நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாம், அறக்கதவை பூட்டிட்டோம், இனி நம்ம என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, கர்த்தர் பார்க்கிறாரு. God is watching. இந்த காலை கர்த்தர் எச்சரிக்கிறார். நம்மோடு கர்த்தர் தனிப்பட்டதமா பேசுறாரு. ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம், ரொம்ப நாளா கர்த்தர் பேசிட்டு இருக்காரு உங்களோட, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி சொல்லக்கூடாது. இல்ல ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். முரட்டாட்டம் பண்றது வேதம் சொல்லுது பில்லி சூனிய பாவத்திற்கு இணையா இருக்குன்னு போட்டிருக்கு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கீழ்ப்படிய ஒரு இருதயத்தை எனக்கு தார். பாஸ்டர் அன்னைக்கு ஆண்டவனோடு பேசி இருக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நான் இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க அப்படியே வலது கருத்தை உயர்த்துங்க. தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, இதை நான் சொன்னேன்றதுக்காக இல்லை, கர்த்தர் என்கிட்ட பேசினார் இன்னைக்கு. இன்றைக்கு நான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன். அதுக்கு நான் அடிபணிய விரும்புறேன். கோபாக்களில் தப்பிக்க விரும்புறேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் சேரணும். நோவாவும் அவன் குடும்பமும் தெய்வ எச்சரிப்புக்கு பயந்து கீழ்ப்படிந்தாங்க. முடிவு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த பாதுகாப்புக்குள்ள என்ன கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை போய் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபை தார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி உடனே மனம் திரும்ப கிருபை தாங்க. வழிகளை விட்டு திரும்ப கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா.